ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ப்ராப்ளம் பொட்டன்ஷியல் கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான். இந்த யூனிட் 2 உடைய டோட்டல் ப்ராப்ளமே எதை பொறுத்து இதோ அதோட கோர் ஐடியா எதை பொறுத்து இருக்கும்னா 11th நீங்க படிச்ச கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட் நம்ம அந்த கான்செப்ட்ல தான் இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சாலும் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அதோட லிங்கை நான் போட்டு விடுறேன். அதை நீங்க தயவுசெய்து பாருங்க. அப்படி ஏன்னா அந்த 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 லிங்க்ல நான் டீடைல்ஸா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பத்திய கான்செப்ட் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுல அந்த அந்த வீடியோ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட ஒர்க்குக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷன் நம்ம பேசியிருப்பேன். அவ்வளவுதான். நீங்க அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை வச்சு தான் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நாங்க யூஸ் பண்றோம். ஏன்னா பேசிக்கா கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த ஃபோர்ஸோட வேல்யூ பொசிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். சோர்ஸ்ல இருந்து பேசிக்கா இது சோர்ஸ்னா அந்த சோர்ஸ்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். ஒவ்வொரு ஆருடைய பொசிஷன்லயும் அதோட ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். வேற டைரக்ஷன்ல பத்தி தான் சேஞ்ச் ஆகும். ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால இது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது இந்த கன்சர்வேட்டிவ் கான்செப்ட் யூஸ் பண்றது மூலமா தான் நம்மளுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கரெக்டா நம்ம டெரைவ் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமான அதுக்கான மெயினானது இதுதான். ஸோ சும்மா சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். ஒரு பொருள் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் பொசிஷன்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியல் பொசிஷனுக்கு போகுதுன்னா அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் இங்கே தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ்ங்கிறது நத்திங் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது நத்திங் பட் ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ். அதாவது ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கும்போது அப்பனா அதை ஈன்னு வச்சுக்கலாம். ஈங்கிறது அப்போ ஈயும் ஃபோர்ஸும் கிட்டத்தட்ட சேம் தான். ஜஸ்ட் அது வந்து ஒரு யூனிட். அதாவது யூனிட்டை பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் கூலும் அவ்வளவுதான். இப்போ 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 ஒரு பொருள் பாசிட்டிவ் அதாவது சாரி ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து V1 அது வந்து V1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு பொட்டன்ஷியல் வேல்யூ. அதுல இருக்கு லோயர் பொட்டன்ஷியலுக்கு போகுது. ஸோ இந்த டைரக்ஷன்ல போகுதோ அல்லது ஏதோ ஒரு இந்த டைரக்ஷன் மென்ஷன் கிடையாது. ஸோ அதோட பாத் எப்படினாலும் பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த இடத்துக்கு ஃபைனல் பொசிஷன் இந்த இடத்துல நிக்குதுன்னா அப்போ இதுல எவ்வளவு ஒர்க் நடந்திருக்குன்னா அதாவது ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் போகும்போது ஒர்க் நடந்திருக்கும். ஒர்க் நம்மளுக்கு தரோம் ஆக்சுவலா அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் நம்மளுக்கு தரோம் ஆக்சுவலா. அதே இது அந்த சிஸ்டத்தை லோயர் பொட்டன்ஷியல் இருந்து ஹையர் பொட்டன்ஷியல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம ஒர்க்கை கொடுக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால தான் இதுல நெகட்டிவ் அப்படிங்கிற சைன் வரும் ஆக்சுவலா. நீங்க பாருங்க கொஞ்சோண்டு ஒர்க் நம்ம அதாவது டிஎக்ஸ் அப்படிங்கிற எஃப் இருக்கு. அந்த 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 டியூரேஷன் ஆஃப் டைம்ல இந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம்ல இந்த டியூரேஷன் ஆஃப் டைம்ல இந்த ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது. அதான் உண்மை. அந்த டைம்ல என்ன நடக்குது அந்த டைம்ல ஸ்மால் ஒர்க் அதாவது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் பேசிக் போகும்போது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு போடும்போது டிடபிள்யூ அது டிடபிள்யூ ஈக்குவல் மைனஸ் டிவி. அதாவது சேஞ்சஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட சேஞ்சஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கும். ஸோ இது வந்து இதான் பேசிக் ஃபார்முலா. இதுதான் உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். ரைட். ஸோ ஒர்க் நம்மளுடைய டெஃபினேஷன் படி ஒர்க்ங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் வெக்டார் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த ஃபோர்ஸ் வெக்டார் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கணும் டியூரிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும்போது ஃபுல்லா. அதாவது ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போறது டியூரேஷன் டைம் ஃபுல்லா அதோடைய ஃபோர்ஸ் வெக்டார் வேல்யூ கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும் தான் இந்த ஃபார்முலேட்டை நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம இன்டெக்ரல் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதான் இன்டெக்ரல் ஃபார்மேட். ஸோ அந்த ஃபார்மேட்ல என்ன நடக்கும்னா ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். அந்த டைம்ல நம்ம என்ன செய்ய பண்ணுவோம் அந்த இன்ஸ்டன்டோட ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா அந்த டியூரேஷன் ஆஃப் டைம்ல அதாவது ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம்ல அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதுவும் கரெக்டான விஷயம் தான். ஸோ இதான் மேத்தமெட்டிக்கல் உள்ள மீனிங் ஆக்சுவலா இதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் ஃபோர்ஸ் வெக்டார் டிஏ வெக்டார் கண்டுபிடிக்கும். ஸோ பாருங்க இது பாசிட்டிவ் சார்ஜ் இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்கூட்டி நான் வந்து கண்டக்டர் இன்சுலேட்டர் பத்தி நான் பேசியிருந்தேன். ஸோ கண்டக்டர் பேசிக்கா என்ன பண்ணும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அலோவ் பண்ணும். அதுல எல்லா எலக்ட்ரான்ஸையும் நம்ம அது ஃப்ரீயா விடாது. அதுல ஒரு சில வேலன்ஸ் எலக்ட்ரான் உண்டு. அந்த எலக்ட்ரான்ஸ் மட்டும் ஃப்ரீயா விடும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம் அதிகம்ங்கிறதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுனால அது வந்து ஃப்ரீயா கிட்டத்தட்ட அது எப்படி எப்படி இருக்கும்னா காத்துல மாலிகுல்ஸ் எப்படி அங்கேயும் இங்கேயுமா ஃபாஸ்டா போகுதோ அதே போல அந்த மெட்டலுக்குள்ளேயே அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து அந்த சின்ன ஸ்மால் துகள் எலக்ட்ரான்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன துகள். நம்மளோட நியூக்ளியஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதோடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா சைஸ் வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 மடங்கு நியூக்ளியஸோட அதோடைய அந்த பாசிட்டிவ் சார்ஜை விட கம்மியாச்சுல அப்படிங்கும்போது அதோடைய தெர்மல் எனர்ஜி அதாவது அதோட ஹீட் காரணமா ரொம்ப ரேண்டமா செம்ம ஸ்பீடா அங்க இங்கேயுமா அப்படியே ரேண்டமா ஒண்ணுக்கு ஒண்ணு கொலிஷன் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கும் ஆக்சுவலா. அது அந்த பவுண்டரிக்குள்ள அதாவது அந்த மெட்டல் சர்ஃபேஸ்க்குள்ள இந்த மெட்டலுக்குள்ள அப்படியே சுத்திட்டு இருக்கும். ஆனா இதே இது நம்ம சார்ஜ் ஆட் பண்ண என்ன ஆகும்னா அது அப்படியே எல்லா எலக்ட்ரான்ஸும் அப்படியே மேகமூட்டம் மாதிரி மேல் நோக்கி அதோட சர்ஃபேஸ் மட்டும் நோக்கி வரும் அந்த மாதிரி. ஸோ இது சிம்பலிக்கா போட்டிருக்கேன். ஸோ இது அவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறதுனால அவ்வளோ
முட்டை முட்டையா போட்டிருக்கேன். அதாவது இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளிய போன மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ ரைட். ஸோ இதுதான் அங்க கான்செப்ட். ஆனா இதே இது இன்சுலேஷனுக்கு அப்படி இருக்காது. இன்சுலேஷன் எப்படின்னா, இன்சுலேஷன் மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னா, அதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்டே இருக்காது. அதனால தான் உங்களுக்கு கரண்ட்ட கண்டக்ட் பண்ணாது இருக்கும்போது, அதுல நம்ம வந்து அதுல வந்து நம்ம வந்து அந்த சார்ஜ் குவான்டிட்டி இருந்தா, அந்த சார்ஜ் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, அது யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஸோ, இப்ப இது மூலமா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இத நம்ம இத டிஃபைன் பண்றதா இருந்துச்சுன்னா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி தான் டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா வந்து உள்ளுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் சர்ஃபேஸ்ல தான் அதோட சார்ஜ் மொத்த சார்ஜ் இருக்கிறதுனால, இப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இஸ் ஈக்குவல் டூ Q பை A அப்படின்னு போட்டு, Q இஸ் ஈக்குவல் டூ இங்க வந்து இந்த ஸ்பியர் உடைய ஃபுல் சர்ஃபேஸ் சார்ஜ் சர்ஃபேஸ் உடைய வேல்யூ வந்து 4πr² அப்படிங்கும்போது, நம்ம அந்த வேல்யூ போடுவோம். அது போக இதுதான் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ ஒன்ஸ் இத கால்குலேட் பண்ண பிறகு, அப்ப இதுல இருந்து எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் சர்ஃபேஸ்ல ஒரு ஒரு வேல்யூ எவ்வளோ சார்ஜ் குவான்டிட்டி இருக்குன்னு தெரியணும்னா, நான் அந்த கரஸ்பாண்டிங் அந்த சார்ஜ் அந்த சர்ஃபேஸ் உடைய ஏரியாவ நான் கண்டுபிடிச்சு, அத நான் இதால பெருக்கிட்டேன்னா, எனக்கு அதோட சார்ஜ் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அதேபோல வால்யூம் சார்ஜ் குவான்டிட்டி எதுக்கு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இன்சுலேட்டருக்கு. ஸோ இன்சுலேட்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அதோடைய ஆ அதோடைய அதுல வந்து பாத்தீங்கன்னா, இது எல்லாம் யூனிஃபார்மா உள்ள த்ரூ அவுட் த மெட்டீரியல் ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால, நெறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்ங்கிறதுனால, ஏன்னா மூவ்மெண்ட் இல்ல. அதனால இப்படி இருக்கிறதுனால, ஆணி அடிச்ச மாரி அப்படியே இருக்கிறதுனால, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி நீங்க அதாவது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி எடுத்துக்கலாம். அதாவது இதுலயும் இதே அளவு கியூங்கிற சார்ஜ் டென்சிட்டி தான் சார்ஜ் குவான்டிட்டி தான் இதுலயும் இருக்குதுன்னு வைங்களேன். கியூ பை 4/3/r3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கா இதோட வேல்யூ கிடைக்கும். இதோட யூனிட் பாத்தீங்கன்னா, கூலும். அதாவது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட யூனிட் பாத்தீங்கன்னா, கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர். வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியோட யூனிட் வந்து கூலும் பெர் மீட்டர் கியூப். அதிலே இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இத கண்டுபிடிச்ச பிறகு, அதுக்கு பிறகு எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் அந்த இதுலேருந்து அந்த சாம்பிள்ல இருந்து இதுலேருந்து ஒரு சாம்பிள் பீஸ் சாம்பிள் போர்ஷன மட்டும் எனக்கு அதில எடுத்து, அதில எவ்வளோ சார்ஜ் குவான்டிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா, ஸ்மால் சார்ஜ் குவான்டிட்டிய பார்த்தீங்கன்னா, ஸ்மால் வால்யூம் அந்த வால்யூமால பெருக்கினா நமக்கு அந்த சார்ஜ் குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ பேசிக்கா இதான் அதோட யூசேஜ் ஆக்சுவலா. இதே போல இன்னொன்னு உண்டு லீனியர் சர்ஃபேஸ் டென்சிட்டி. அது வந்து லீனியர் ஒன் டைமென்ஷனல். பேசிக்கா அது ஒன் டைமென்ஷனல் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி 2 டைமென்ஷனல் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி 3 டைமென்ஷனல். ஸோ இதுதான் மீனிங். ரைட். ஸோ இது வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காண்டி. அது போக இப்போ இந்த இந்த கொஸ்டின்ல என்ன குடுத்து கேட்டிருக்காங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர் இருக்கு. அதுல வந்து அ அத அது அந்த அதோடைய வோல்ட் அதுல ஒவ்வொரு பொசிஷன்லயும் அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர்ல பக்கத்து அதுக்கு அதுல ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் யூனிட் சார்ஜ் நம்ம வச்சோம்னா, அது எவ்வளோ அதோடைய பொசிஷன பொறுத்து எவ்வளோ எனர்ஜி அத ஸ்டோர் பண்ணும். பொட்டன்ஷியல் ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு நம்ம ஃபங்ஷன் ஆஃப் ஆர்ன்னு நம்ம சொல்லணும். அத கிராஃப் போட்டு வரையணும். பேசிக்கா இதான் உண்மை. ரைட். ஸோ இதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்றோம்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்க இதில விட்டோம். இதில விட்டாச்சுலாம். ரைட். ஃபோர்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் வெக்டார் பாருங்க. இது பாசிட்டிவ் அண்ட் நம்மளுடைய டெஸ்ட் ஃப்ரீ யூனிட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் யூனிட் சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால 2ம் ரெப்பல்ஸ் பண்ணும். அதனால ஃபோர்ஸ் வெக்டார் இப்படி இருக்கும். அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா, மேக்னிட்யூட் பார்த்தீங்கன்னா, எஃப் குட் மேக்னிட்யூட் நம்ம அத கண்டுபிடிப்போம். அது போக ஆர் வெக்டார் அப்படிங்கிறது என்னது? ஆர் வெக்டார் அப்படிங்கிறது வந்து இதோடைய டைரக்ஷன். இப்ப பாருங்க, வரும் அதோட டிஸ்பிளேஸ்மென்ட் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்குது. அதே டைரக்ஷன்ல பேசிக்கா. ஸோ டிஆர் வெக்டார். ஸோ 2யும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா, 2மே ஒரே டைரக்ஷன் அப்படிங்கிறனால காஸ் 0 வேல்யூ 0 ஆயிரும். ஸோ சாரி காஸ் 0 வேல்யூ 1 ஆயிரும். அதனால நான் அத போடல. ஸோ எஃப் டிஆர். ஸோ இதுதான் டிடபிள்யூ. இத நீங்க எல்லா இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ்லாம் போடக்கூடாது. ஸோ பேசிக்கான டெஃபினிஷன் இதுதான் டெஃபினிஷன். ஸோ இந்த டெஃபினிஷன்ல அந்த டியூரேஷன் அந்த ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். டியூரேஷன் ஆஃப் மோஷன் வரைக்கும் கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். அப்ப மட்டும் தான் இந்த ஃபார்ம் அப்ளை பண்ண முடியும். இல்ல நம்ம இன்டெக்ரல் ஃபார்ம் அப்ளை பண்ணி மறுபடியும் பண்ற மாரி இருக்கும். ரைட். ஸோ இதோட முடிஞ்சு. அது போக நாம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஃபார்முலா இருக்குது. அதாவது வொர்க்குக்கும் எனர்ஜிக்கும் உள்ள கன்வர்சேஷன். ரைட். கன் ரைட். இந்த கன்வர்சேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு என்ன தேவை ஆக்சுவலா பொட்டன்ஷியல் தான் எனக்கு பேசிக்கா. அதனால நான் பொட்டன்ஷியல் நான் டைரக்ட்டா வரேன். ஸோ பொட்டன்ஷியல் நான் பார்க்க வரும்போது நான் பொட்டன்ஷியலுக்கு அபௌவ் இந்த ஃபார்முலால டிடபிள்யூக்கு பதிலா மைனஸ் போடணும். ஸோ அப்படி போட்டோம்னா எனக்கு இந்த வேல்யூ தெரியும். அப்படிங்கும்போது ஸோ நெகட்டிவ் போட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், எஃப் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டிவி பை டிஆர் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னா, இது எதுக்குன்னா இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னு சொல்றதுக்காண்டி அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். ரைட். ஓகே. ஸோ எஃப் அப்போ வந்து இப்ப வந்து இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ரைட்டா? அது வந்து இது. அப்புறம் இது என்னன்னா பெர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க எலக்ட்ரிக் ஃபீல்டா மாறிடும். ஸோ இதுலேருந்து அந்த ஃபார்முலா ஜென்ரலா கிரியேட் ஆனது. இதே மாரி நெறைய இடங்கள்ல நான் இந்த மாரி ப்ராப்ளத்த இந்த டெரிவேஷன் நான் எப்படி வந்தது அப்படி இப்படின்னு நான் அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சும்மா இத படிக்கணும்னு அவசியம் ஒண்ணும் கிடையாது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது? நெகட்டிவ் ஆஃப் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். டைரக்ட்டா சொல்லப்போனா பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். ஸோ இது பேர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படிம்பாரு. ரைட். ஸோ இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம் பேசிக்கா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட நம்ம வந்து கிராஸ் லாவ அப்ளை பண்ணி பண்ணுவோம்.
கூலம்ப்ஸ் லா அப்ளை பண்ணியும் பண்ணலாம். பட் காஸ்ல அப்ளை பண்ணா பெஸ்ட் அப்படிங்கிறதுனால, எனக்கு கூலம்ப்ஸ் லா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. பட் ஓகே. நான் காஸ் லா அப்ளை பண்றேன். காஸ் லா அப்ளை பண்றதுனால ஈஸி. ஸோ நான் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த காஸ் லா நம்ம எப்ப அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. நம்ம அதனால தான் காஸியன் சர்ஃபேஸ் கரெக்ட்டா சூஸ் பண்ணணும் அந்த இடத்துல. இது ஸ்பியர்ங்கிற சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் ஃபுல்லா இருக்குது. அதே சமயத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் நம்ம பொறுத்து தான் நம்ம காஸியன் சர்ஃபேஸ சூஸ் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் கஷ்டமா இருந்துச்சுன்னா, நம்ம காஸியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் பேசிக்கா. ஸோ காஸியன் லானா என்ன பண்ணும்? காஸ் லா வந்து கூலம்ப் லாவ தான் இண்டிகேட் பண்ணும் பேசிக்கா. ஓகே. காஸ் லாவோட வேலைய பாருங்க. காஸ் எப்சிலான் நாட் ஃபை ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டூ Q என்க்ளோஸ்ட். அதாவது ஒரு காஸியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த காஸியன் சர்ஃபேஸ்க்குள்ள எவ்வளோ சார்ஜ் குவான்டிட்டி இருக்கு அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவல்னா, அதோடைய ஃப்ளக்ஸ்க்கு ஈக்குவல். நெட் ஃப்ளக்ஸ்க்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெட் ஃப்ளக்ஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, உள்ள உள்ள வேல்யூ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் குவான்டிட்டி இருக்கும். நெட் ஃப்ளக்ஸ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா, நெகட்டிவ் சார்ஜ் குவான்டிட்டி இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் 0வா இருந்துச்சுன்னா, எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்படிங்கும்போது வேற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்துச்சுன்னா, ஸோ இது க்ளோஸ்ட் ஏரியா அப்படிங்கிறனால க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் வந்து நம்ம இத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃப்ளக்ஸோட கான்செப்ட் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா இதுதான் ஆக்சுவலா. E வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் டெல்டா ஏ. ஸோ டெல்டா ஏ அப்படிங்கிறது வந்து ஸ்மால் ஏரியாவை குறிக்குது. அப்ப E டைம்ஸ் டெல்டா ஏ வெக்டார். ஸோ வெக்டார் அப்படிங்கிறது இது. ஸோ ஆல்ரெடி இந்த இந்த உங்களுக்கு இத பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியலன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல நான் வந்து ஒரு 4, 5 ப்ராப்ளத்த நீங்க போட்டு பாருங்க. நான் என்னுடைய வீடியோ எடுத்து பாருங்க. உங்களுக்கு தெளிவா தெரியும். ரைட். இப்போ நம்ம இதுல இதுல ஓவரால் கான்செப்ட் சொல்றேன். நம்ம எடுக்கக்கூடிய ஏரியா நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது. ஆனா எடுக்கக்கூடிய ஏரியால நீங்க அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து அந்த ஏரியா ஃபுல்லா கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். எப்படி வொர்க் போதோ அதுபோல இந்த எடுக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாமே கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். வேரியபிளா இருக்கவே கூடாது. அப்படின்னா நடக்க முடியாது. ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ அப்படிங்கும் பட்சத்துல இது வந்து இந்த ஸ்பியர் தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பெரிக்கல் இப்படி எடுக்கும்போது தான் நீங்க எந்த ஒரு டைம்லயும் இதோடைய ஏரியா வெக்டார் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் 2மே சேமா இருக்கு. அப்படிங்கும்போது அதாவது 2மே சேமா இருக்குன்னா, அந்த ஏரியாவுல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் சேம் டைரக்ஷன் 2மே சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்கேன். இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அப்ளை த காஸ் லா அவுட் சைட் ஆஃப் த ஸ்பியர் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இடத்துல வெளிய சைடுல நான் அப்ளை பண்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன். இது ஹையர் பொட்டன்ஷியல், இது லோயர் பொட்டன்ஷியல். சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதுபோக இப்போ அவுட் சைட்ல நான் காஸ் லா அப்ளை பண்ணா என்ன நடக்குது பாருங்க. ஸோ எப்சிலான் நாட் ஃபை ஃப்ளக்ஸ் டோட்டல் ஃப்ளக்ஸ் ஆஃப் ஒன் ds ஈக்குவல் என்க்ளோஸ்ட் ஏரியா வந்து உள்ள எவ்வளோ சார்ஜ் குவான்டிட்டி. பேசிக்கா நம்மளுக்கு தெரியும் அது Q அப்படிங்கிறது. ரைட் இருக்கட்டும். இப்ப நம்ம ஒண்ணா ஒண்ணா கண்டுபிடிப்போம். ஸோ ஃபை ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் முதல்ல கண்டுபிடிப்போம். எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் வந்து சமயஸ் நம்ம பார்க்கணும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ளக்ஸ்ல பாத்தீங்கன்னா, இதோடைய பாயிண்ட் அதாவது ஏரியாவோட வேல்யூ எப்பவுமே பெர்பெண்டிகுலர் டு எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ். அதுவே கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆகுது பாருங்க. எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல இந்த சர்க்கிள் ஃபுல்லா கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்டு 4 பை ஆர் ஸ்கொயர் போட்டுறலாம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படி போட்டுறலாம். ஸோ இதுதான் நான் என்ன சொல்றேன் கூலம்ப்ஸ் லா. கூலம்ப்ஸ் லாவும் இதே தான் வரும். நீங்க இத கடைசியா இத வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ கன்சிடர் பண்ணி இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ்க்கும் நீங்க கூலம்ப்ஸ் லா அப்ளை பண்ணுங்க. இதே ஆன்சர் தான் வரும் பேசிக்கா. ஸோ இப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? E is equal to 1 by 4 by epsilon naught Q by R square. ஸோ ரைட். அப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபங்ஷன் ஆஃப் ஆர்ல கிடைச்சிட்டு ஆல்ரெடி நான் இங்க இருக்கு பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பேசிக்கா இது ஃபங்ஷன் ஆஃப் ஆர் போடணும் மறந்துட்டேன். டிஆர் ரைட். எக்ஸ் டைரக்ஷன்னா எக்ஸ் ஆர் டைரக்ஷன்னா டிஆர் வரும் ஆக்சுவலா. ரைட். ஸோ அப்போ வந்து ஃபங்ஷன் ஆஃப் ஆர் அப்படிங்கிறதுனால நம்ம இதை போடுறோம். ஸோ இப்போ வந்து இது இருக்கட்டும். ரைட். ஸோ இப்போ இஆர் நான் ஃபர்ஸ்ட் நான் இதை நான் எப்படி சால்வ் பண்றேன் பார்ப்போம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் விட்டால பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் ஜஸ்ட் மேக்னிடியூட் தான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன் இருக்கும். ரேடியல் டைரக்ஷன்ல இருக்கும் பேசிக்கா. ஜஸ்ட் மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா 1 பை எப்சிலான் 4 பை எப்சிலான் நாட் Q by R ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு செகண்ட் ஆர்டர் பட் கீழ இருக்கு ஆக்சுவலா பேரபோலிக் நினைக்கிறேன். ரைட் ஓகே. இப்போ வந்து இதோடைய ஃபங்ஷன் நம்ம வரையறோம் ஃபர்ஸ்ட்டா. இது பேசிக்கா டிரா பண்றேன். ஆருக்கும் இதுக்கும் இடையில டிரா பண்றேன். சரி இது இருக்கட்டும். நம்ம டிரா பண்றத நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நம்ம இத கண்டுபிடிச்சுட்டோம். ஸோ டிரா பண்றதுக்காண்டி தான் அந்த ஸ்லோப் எடுக்கேன் பேசிக்கா. ஸ்லோப் தான் பேசிக்கா. இது டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது வந்து வேற ஒண்ணும் கிடையாது. நான் அதுக்காண்டி எடுத்தேன். சரி எப்படி போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ அடுத்தது இதோட முடியல நம்மளுடைய கணக்கு என்பது ஆரம்பிக்குது. பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த ஸ்பியருக்கும் அவுட் சைடுல உள்ள பாயிண்ட்க்கு எல்லாத்துக்கும். இந்த ஸ்பியர்ல இருந்து அவுட் சைடுல உள்ள பாயிண்ட்க்கு, ஸ்பியர்ல இருந்து இன்சைடுல உள்ள பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கல. அவுட் சைடுல உள்ள பாயிண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட். அப்போ dv is equal to ER. ஸோ உங்களுடைய வெக்டரோட ஃபங்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்னிட்யூட் தெரியும். ஸோ நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது கவனமா பாருங்க. ஸோ இதான் பொட்டன்ஷியல். ஸோ உனக்கு ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணதான் இதோடைய பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் தகுந்த மாதிரி தான் இதோட ரெஃபரன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அது ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறதுக்காண்டி. ஏன்னா பொட்டன்ஷியல் ஃபங்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா கீழ இந்த இன்டகிரேஷன் பண்ணா என்ன ஆன்சர் பாருங்க -1/r வருது. அப்படிங்கிற பட்சத்துல நெகட்டிவ்ல நமக்கு வந்து 0. அதாவது ஆரோட வெளி நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதோடைய பொட்டன்ஷியல் ஃபங்ஷனை நம்ம 0ன்னு ஃபிக்ஸ் பண்றோம்னா அதுதான் கரெக்ட்டா ரெஃபரன்ஸ். அது நல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இது ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலா. இது சில சில பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம எங்கனாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். டேட்டா லைன 0க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா,
கிராவிடேஷனல் ஃபீல்டுல நீங்க டேட்டா பிளான நீங்க எங்கனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 0 ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதனால நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே நெகட்டிவ் ஆரோட வேல்யூ அதிகமா இருக்கும்போது, அதாவது அதுக்கு காரணம் மெயினான காரணம் என்னன்னா, நம்மளுடைய பொட்டன்ஷியலோட ஃபங்ஷன் தான் காரணம் ஆச்சுல்ல. பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அதோடைய ஆரோட வெளி இன்ஃபினிட்டா இருக்கும் போடுங்க ஆன்சர் 0 வந்துரும். அதனால தான் நம்ம டைரக்டா போட்டுருவோம். ரைட். அ எ எ இப்ப முடிஞ்சுச்சு. சரி. இத வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப் உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா புரியலன்னா, நான் இன்னொரு ஸ்டெப்ல எழுதுறேன். நான் லிமிட்டே அப்ளை பண்ணாம நான் எழுதுறேன் பாருங்க. லிமிட்டே அப்ளை பண்ணாம நான் எழுதுனா வெறுமனே V ஈக்குவல் லிமிட் அப்ளை பண்ண இடத்துல பேசிக்கா நான் அத தனியா எழுதிக்கலாமா இத? எழுதுறதுக்கு இடம் இல்ல. ரைட். நான் எழுதுறேன். ரைட். ரைட். ஒன் செகண்ட். நான் வந்து ஏன்னா இது வந்து இது ரொம்ப முக்கியம் இந்த கான்செப்ட் ஆக்சுவலா. இது நம்ம சும்மா விளையாட்டுக்கள் அப்படி போடல ஆக்சுவலா இந்த இதுல. பாருங்க நான் வந்து இதுல வந்து இந்த கணக்குல நான் லிமிட்டே அப்ளை பண்ணாம நான் பண்றேன் ஆக்சுவலா. ஜென்ரலா இந்த இதை இன்டகிரேஷன் பண்றேன். அப்ப நம்ம இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப இது பாருங்க. இதை நம்ம வந்து திரும்ப நம்ம போடுறதா இருந்துச்சு எப்படி வரும்? v dv இன்டகிரேஷன் பண்ணா v பேசிக்கா இதை இன்டகிரேஷன் பண்ணா மைனஸ். ஸோ மைனஸ் மேல ஒரு மைனஸ் வரும். ஸோ பாசிட்டிவ் மாறும் பேசிக்கா இது வச்சலாம். ஏன்னா இது q வந்து கான்ஸ்டன்ட் அப்ப q 4 by epsilon naught 1 by 4 by epsilon naught 4 by naught. Okay. So q. So 1 by r square அப்ப r power minus 2. அப்போ r power n plus 1 divided by n plus 1 அப்படிங்கும்போது மைனஸ் மைனஸ் வரும். அப்போ divided by r மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய என்னது ஃபங்க்ஷன் பேசிக்கா. ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி பண்ணுவோம்? ரைட். இப்ப பாத்துங்க. இதோட சேர்த்து நம்ம வந்து இன்டெகிரேஷன் பண்ண கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும் பேசிக்கா. ஸோ இதுதான் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். நம்மளுடைய பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இதுதான் ஜென்ரலா. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு டேட்டா பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணா, நம்மளுக்கு இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் வந்து வெளிய நம்ம எலிமினேட் பண்ணுவோம். அப்படி எலிமினேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். அப்போ நம்ம இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆர்க்கு இன்ஃபினிட்டி போடுங்க. போட்டா இந்த வேல்யூ ஃபுல்லா 0 ஆயிரும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம ஃபிக்ஸா நம்ம 0 போட்டுருவோம். இப்போ ஆர்க்கு இன்ஃபினிட்டி போட்டாலே இது ஃபுல்லா இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிருமா? அப்போ விங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ இன்ஃபினிட்டிங்கிற இடத்துல நம்ம வந்து 0 ஃபிக்ஸ் பண்றோம். பொட்டன்ஷியலோட வேல்யூ 0 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்றோம். அது வந்து நம்ம டேட்டா ஜஸ்ட் வந்து இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இன்னொரு வகையான இன்னொரு மீனிங்கும் உண்டு. அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பொட்டன்ஷியல் இல்ல அப்படிங்கிற மாரி மீனிங் வரும். எனர்ஜி இல்ல அப்படிங்கிறது கரெக்ட்டு. அதே சமயத்துல அத நம்ம ரெஃபரன்ஸ் நம்ம எடுக்கணும் ஆக்சுவலா. நீங்க வந்து இது MGH நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். டேட்டம் பாயிண்ட் நீங்க எங்கனாலும் ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க. ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது அது 0ன்னு எடுத்துக்குவீங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி அத நீங்க மெஷர் பண்ணுவீங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி மெஷர் பண்ணும்போது MGH அப்படின்னு போடுவீங்க. அதுக்கு காரணம் நீங்க ரெஃபரன்ஸ் வந்து நீங்க அதுல எங்கனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதோட ஃபங்ஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படிங்கிறதுனால. இதுல அப்படி கிடையாது. ஃபங்ஷன பொறுத்து. இதே இது டைபோல்ல நீங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி அடிப்பீங்க. இதே மாரி பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் நீங்க கிரியேட் பண்ணும்போது டைபோல்ல கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுதுன்னா, நான் ஒரு வீடியோ போடுவேன் ஆக்சுவலா. அது இனிமே தான் போடணும். அது போடும்போது உங்களுக்கு தெரியும். அதுலயும் நீங்க வந்து சென்ட்ரல் எடுப்பீங்க ஆக்சுவலா. அதாவது ரொம்ப அதிகமா போடாம சென்ட்ரல் எடுப்பீங்க. அதெல்லாம் அது இடத்த பொறுத்து நம்ம எடுக்கணும் ஆக்சுவலா பேசிக்கா. இதுதான் மீனிங். ஸோ இதான் ஸ்டாண்டர்ட். இதான் ஈஸியும் கூட ஆக்சுவலா. அதனால இது வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இத நான் இப்ப சொன்னேன். ரைட், ரைட். அப்படியே போடலாம். இல்ல ஸ்ட்ரெய்ட் லைன் இன்டெக்ரல் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாரி இன்டெக்ரல் யூஸ் பண்ணா V ஆஃப் r ஈக்குவல் டூ அப்ப இதுல இருந்து பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கு? பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் வந்து ஃபங்ஷன் ஆஃப் எப்படி இருக்குங்கிறது தெரியும். நான் ஜஸ்ட் நான் இத 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 நான் இந்த டிஃபரன்ஷியேஷன் நான் இது பண்றேன்னா, இந்த ஸ்லோப் வரையறதுக்காண்டி இந்த ஸ்லோப்ப யூஸ் பண்ணி தான் நம்ம இத வரைய போறோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வரைய எடுத்து வச்சிருக்கேன். ரைட். இந்த கதை எல்லாமே அவுட் சைட் ஆஃப் த சிலிண்டர். சாரி அவுட் சைட் ஆஃப் த ஸ்பியர். இப்ப இன்சைட் ஆஃப் த ஸ்பியருக்கு என்ன நடக்கும் பாருங்க. அந்த சர்ஃபேஸ்ல இருந்து கீழ வந்தா என்ன நடக்கும் பாருங்க. அப்போ பாருங்க apply Gauss law inside the spherical conductor. So Gauss lawக்கு inside அதுக்கு கீழ உள்ள இருக்கிற spherical conductor அப்ளை பண்றாங்க. அதே மாரி பார்த்தா இன்சைட்ல பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்பெஷல் கேஸ் என்னாச்சு? இதுல நம்மளுக்கு என்ன வராது? எந்த ஒரு சார்ஜ் குவான்டிட்டியும் இருக்காது. இதுல ஒரு நான் Gauss law நான் அப்ளை பண்றேன்னா, சரி. ஸோ ரைட். ஸோ இன்சைட்ல நான் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா அந்த கோயின்சைட்ல இந்த இடத்துல நான் ஒரு காஸ்ல அப்ளை பண்றேன்னா, அந்த இடத்துல அந்த குளோஸ்ட் சர்ஃபேஸ்க்குள்ள அந்த 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 ஸ்பியர்க்குள்ள எந்த ஒரு சார்ஜ் குவான்டிட்டியும் கிடையாது. ஏன்னா வந்து அவ்வளோ அவுட் சைட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால இதோட வேல்யூ 0 அப்படி ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆயிரும். ஸோ மறுபடியும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் தெரியணும். நான் இது ஒரே நேரத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நான் வரையறேன். ஃபங்ஷன்ல வரையறேன். அதே மாரி பொட்டன்ஷியலையும் நான் வரையறேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட நான் ஈக்குவல் டூ 0 அப்படிங்கும்போது dV இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் EdR. ஸோ ஆல்ரெடி இதுதான். ஸோ நான் ஒரு இன்டகிரேஷன் பண்றேன். அப்புறம் இன்டகிரேஷன் பண்ணும்போது என்னுடைய வேல்யூ ஆரா இருக்கும்போது, அதோடைய பொசிஷன் எக்ஸாக்ட்டா பொசிஷன் ஆரா இருக்கும்போது, அதோடைய ஃபீல்டோட வேல்யூ என்ன? VR பேசிக்கா. VR. அப்புறம்
அப்புறம் கீழ. ஆர்ங்கிறது ஸ்மால் ஆர் கீழ இங்க வரும்போது ஆக்சுவலா விஆர் பேசிக்கா. அப்ப இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால இது போயிரும். ஸோ லிமிட் எப்படி வரும்? விஆர் வேல்யூ அப்போ வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ விஆர் பாருங்க அப்போ அப்ப இன்சைட் ஆஃப் த ஸ்பியர்ல வந்து பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்டா இருக்கு. அப்போ இன்சைட் ஆஃப் தி ஸ்பியர்ல ஃபுல்லா ஹை பொட்டன்ஷியலா இருக்கு. இங்க இருந்து போச்சுன்னா, ஒன்ஸ் இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆயிட்டேன். இது ஃபுல்லா கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியலா இருக்கு. அதனால இங்க என்ன வொர்க் பண்ணாலும் ஆக்சுவலா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும். இந்த இன்சைட் த பொட்டன்ஷியல் வந்து எல்லாமே கான்ஸ்டன்ட்டா இருக்கு. அதாவது இந்த 0லேருந்து ஆரம்பிச்சு இந்த சர்ஃபேஸ் ரேடியஸ் வரைக்கும் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்டா இருக்கிற மீட்டர் ஹவர்ங்கிறதுனால, நீங்க இதுல இந்த சார்ஜ் எந்த பக்கம் மூவ் பண்ணாலும் இதுல எந்த வித வொர்க்கும் பண்ண போறதில்ல. இதுல எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்ல அப்படிங்கிறதுனால எந்த ஒரு வொர்க்கும் பண்ண போறதில்ல. ஆனா அதே இது இந்த பொட்டன்ஷியல்ல இருந்து இங்க ஜம்ப் ஆகுது. இங்கேயே நவுருதுன்னா, இப்ப இது ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் எங்கேயுமே சேஞ்ச் ஆக போறதில்ல. இதுவரைக்கும் ஃபுல்லா கான்ஸ்டன்ட்டா இருக்கு. இந்த கிராஃப் பாருங்க உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது இதுல எந்த ஒரு வொர்க்கும் நடக்காது. ஆனா இதுல இருந்து ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து இது லோயர் பொட்டன்ஷியலா போக வொர்க் வந்து வெளிப்பட்டுட்டே இருக்கும். அதாவது வொர்க் வந்து கைனடிக் எனர்ஜியா வெளிப்படும் பேசிக்கா இங்க. அதான் விஷயம். இந்த இந்த சைடுல இதுல வந்து கைனடிக் எனர்ஜி தான் வெளிப்படும். மீன்ஸ் ஃபாஸ்ட்டா போகும். இங்கேருந்து போக இது ஃபாஸ்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதாவது இந்த ஸ்பீட் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். காரணம் வொர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால. ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ வந்து இதுதான். ஸோ இந்த பேசிக்கா இந்த ஃபங்ஷன் நம்ம வரையறோம் ஆக்சுவலா. ஆஃப் ஆர் வந்து அவுட் சைட் பாருங்கன்னா, இதுதான் பேசிக்கா எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் ஆர் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலா. ஆர்ங்கிற ரேடியஸ் ஆர். இதான் விஷயம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஸ்லோப்ப வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்லோப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2க்கும் பாருங்க, இந்த ஃபங்ஷன் எப்படி வரையணும் அப்படின்னா, ஸ்லோப் வச்சு வரைஞ்சிக்கலாம். ஸோ ஸ்லோப் வச்சு பார்த்தீங்கன்னா, ஆரோட வேல்யூ கொஞ்சம் இன்கிரீஸ் ஆக என்ன ஆகுது? பாருங்க ஆரோட வேல்யூ இன்கிரீஸ் ஆக இதோட ஸ்லோப் வேல்யூ ரொம்ப ரொம்ப சின்னதாயிட்டு இருக்கு. ஆனா இதுல பாருங்க கொஞ்சம் பரவால்லாம இருக்கு. இதுல ஆரோட வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூ பாருங்க. ஆரோட வேல்யூ பெருசாக அதிகமாக ஸ்லோப் வேல்யூ கொஞ்சம் கம்மியாகுது. இத கம்பேர் பண்ணும்போது. அப்போ வந்து இந்த ஸ்லோப் வந்து இந்த மாதிரி வரையும். இது இந்த மாதிரி வரும் ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஆக்சுவலா. நான் அதனால ஸ்லோப் பாருங்க. நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா போயிட்டு இருக்கு. அதனால இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலா. எனக்கு இது கரெக்ட்டா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பாருங்க இந்த இடத்துல டி/டிஆர் அதாவது இந்த இதுல பார்த்தீங்கன்னா, ஆர் கியூப் அப்படிங்கிறதுனால, இப்ப இந்த இடத்துல ஆரோட வேல்யூ அதிகமாயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப அதிகமான வேல்யூ போட்டோம்னா, இதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா போகும். அப்பன்னா இதோடைய இது பாருங்க இத கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லோப் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆக்சுவலா. என்ன காரணம் இது ஸ்லோப் வந்து அதனால இது பேசிக்கா இதோட ஸ்லோப்போட கம்மியா இதோட இந்த ஸ்லோப் அதிகமா இருக்கும். இந்த ஸ்லோப் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க இந்த இந்த டெஃபினிஷன இந்த ஃபங்ஷன் நீங்க கரெக்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால தான் வரைஞ்சேன். அதேமாரி பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கான்ஸ்டன்ட் அது அதிகமான ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டக்குனு நின்னுரும். இதுல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. என்ன காரணம்? அ அந்த பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆகும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட் ஓகே. ஸோ இத புரிஞ்சுக்கும்னு நம்புறேன். அதுல ஏதாவது டவுட்னா ஏதாவது டவுட்னா ஆக்சுவலா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா இதுக்கு மெயில் பண்ணுங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே. தேங்க் யூ.